ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு இப்திசாமா டைரிஸ். நான் இப்திசாமா. இன்னைக்கு வந்துட்டு இந்த வீடியோவில் ஒரு அட்டகாசமான தொட்டுக்கோ தான் பார்க்க போகிறீங்க. சைட் டிஷ்ஷு இது வந்துட்டு காலிஃப்ளவர் அப்புறமா உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சைட் டிஷ் பண்ணலாம். இது வந்துட்டு 10 மினிட்ஸ் தான் ஆகும் செய்கிறதுக்கு. ஸோ இப்போ எல்லாம் நோம்பு வைக்கிறோம் இல்லையா, ரம்ஜான் டைமில் நிறைய பேர் வந்துட்டு சஹரில் ரொட்டி தான் சாப்பிடுவாங்க. அதுக்கு வந்துட்டு இது ஒரு அட்டகாசமான சைட் டிஷ்ஷு தான். ஸோ சிம்பிள் டு மேக். இப்போ வந்துட்டு நான் உருளைக்கிழங்கு அப்புறமா ஒரு அனியன் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்துட்டு இது செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கடாயில் நான் 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சாப் பண்ணி போட்டிருக்கிறேன். இப்போ 1/2 டீஸ்பூன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி சாப் பண்ணி போட்டுடலாம். இது வந்துட்டு கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ஒரு கொஞ்சமாக சாட் மசாலா 2 பிஞ்ச் சாட் மசாலா போட்டாக்கா போதும். இப்போ வந்துட்டு அந்த உருளைக்கிழங்கு அப்புறமா காலிஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாதீங்க, அப்படியே வேகட்டும். அப்புறமா லாஸ்ட்டில் கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுட்டு இப்போ பார்க்கலாம் உருளைக்கிழங்கு வெந்திருக்கான்னு. இப்போ வெந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக கசூரி மேத்தி வந்துட்டு பிசைஞ்சு நல்லா கையில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இது சர்வ் பண்ணிக்கலாம். இந்த தொட்டுக்கு வந்துட்டு சப்பாத்தி ஒரு அட்டகாசமான சைட் டிஷ்ஷு. கண்டிப்பாக இது எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட தாட்ஸ் வந்துட்டு காமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.